வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். ஒரு கோட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தையே ஆளுது. அதாவது தமிழ்நாட்டை இன்றைக்கும் அரசாங்கம் அப்படின்னு நம்ம பேசினாலே சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அதே பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட ஒரு கோட்டையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனுடைய சுற்றுப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த ஆற்றுக்கு பேர் கெடிலம், கடலூர் மாவட்டத்தில் கடலில் அடையக்கூடிய ஒரு ஆறு இது. ஸோ அந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். என்னுடைய ரியர் வியூவில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த சென்ட் டேவிட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்னையில் அரசாங்கத்துடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி சென்ட் டேவிட் கோர்ட் அப்படிங்கிறது தான், சென்ட் டேவிட் ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் ஒரு தலைமையான ஒரு யூனிட்டாக இருந்திருக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு. சரியாக சொல்லணுன்னா கொரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நம்ம வெஸ்ட் பெங்கால் ஒரிசாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டினுடைய கடைசி கடற்கரை வரைக்கும் அந்த கொரமண்டல் கோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலத்தில் சோழர்கள் ஆண்ட பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகுதிக்கே ஒரு தலைமையகமாக இத்தினூண்டு ஆஃபீஸ் இருந்துன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுமா? உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது பெருசாக இதில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் எதுவும் இல்லை, அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னடா இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணுறோம். ஸோ வாங்க போகலாம். As you all can see, it was the capital of English possessions on the Coromandel coast from 1746 to 1752. Demolished by French. நமக்கு தெரியும் இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டெரிட்டரின்னு நமக்கு தெரியும். அந்த ஃப்ரெஞ்சு டெரிட்டரிக்கும் இவங்களுக்கும் பல வருஷமாக பகை. பிரிட்டிஷுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு பல வருஷ பகைங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, வரலாறு படித்தவங்க எல்லாருக்குமே அது தெரியும். இந்த சைட்டில் போர்னுடைய அந்த மையப்பகுதி பேட்டில் ஆஃப் கடலூர்னே ஒன்று இருக்குது. இப்போ நான் நிற்கிறது கடலூர் மாநகரம். ஸோ இந்த ஊரில் பேட்டில் ஆஃப் கடலூர் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும். ஸோ அந்த போரும்போது இந்த கோட்டையை வந்து டிமாலிஷ் பண்ணிட்டாங்க டோட்டலாக அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் மீண்டும் அது பிரிட்டிஷ் காலனி கீழே அது 1785 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா திரும்ப இந்த இடம் வந்து பிரிட்டிஷுக்கே திரும்ப அவங்களே கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இப்போ இது வந்து அலௌடு கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பூட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு என்ட்ரி இருக்குது, வழியாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வழியாக இருக்குது. நமக்கு ப்ராப்பரான வழி இல்லை, ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லை இப்படியாக சொல்லணும்னா. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இட் வாஸ் அ பிரிட்டிஷ் காலனி, இட் வாஸ் அ பிரிட்டிஷ் டெரிட்டரி. ஸோ இது எங்கேன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ரொம்ப பிக்சரிஸ்காகவும் இந்த கெடிலம் ரிவர் வந்து கடலூர் பீச்சில் போய் சேர்கிற இடத்துல, அதாவது பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லகூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டை அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லையே அப்படின்றா. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருந்திருக்கு. எல்லாமே ரூயின் ஆகிருக்கு. இப்போ ஏதோ வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் இங்கே ப்ராப்பரான பெர்மிஷன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. இங்கே ஆற்காடு லூதரன் சர்ச், ஏஎல்சி சர்ச்னு இருக்குது. அந்த ஏஎல்சி சர்ச்சு தான் இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம் இப்போது. ஸோ இது நீங்கள் as you can see சுனாமிக்கு அப்புறமா வளர்க்கப்பட்ட மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, அதாவது பிச்சாவரத்தில் இருக்கு இல்லையா, சிதம்பரம் பிச்சாவரத்தில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இது. அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சுனாமிக்கு அப்புறம் இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்தே நமக்கு பீச் தெரியும், கடலூர் பீச்சு தெரியும், சில்வர் பீச் அப்படின்னு சொல்லுவோம், தெரியுதா? ஸோ இது அந்த கெடிலம் ஆறு கடலில் அடையக்கூடிய அந்த இடம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 300 இயர்ஸ் பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஒரு இடத்துக்கு தலைநகரமாக இருந்த ஒரு இடம். எப்படி இருக்குது பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரீடிஸ்கவர்ஸ் ஆர் ரீஇன்வென்ட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும்னு. ஸோ இன்றைக்கும் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பர்மிஷன் கிடையாது. நிறைய இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் இங்கே தவறான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பர்மிஷன் கிடையாது. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் நான் இந்த பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சென்னையில் வந்து சென்ட் மேரிஸ் ரோடுன்னு இருக்குது. மூவிலாம் கூட எடுத்தாங்க, ஹாரர் மூவிலாம் எடுத்தாங்க. டிமாண்டி காலனிங்கிறது அங்கே இருந்த அந்த டச் காலனி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கோட்டையை கட்டினதும் டச் தான். ஆனால் அது பிரிட்டிஷனுடைய கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு சர்ச்சினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கேன் சி
முழுக்க முழுக்க ஏஎல்சி சர்ச்சினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்காக மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை நமக்கு. எல்லாமே பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர், டச் ஆர்கிடெக்சர் தான் இங்கே இருக்குது. பல மாடிஃபிகேஷன்ஸும் இங்கே பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இங்கே பிக்சரிஸ்காலாம் எதுவும் இல்லை. கோட்டையினுடைய இந்த சென்ட் டேவிட் ஃபோர்ட்னுடைய மறுபகுதி இது வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பகுதியாக இருந்திருக்கு. இங்கே வந்து பெரிய அளவில் இதுக்கு வந்து ஃபண்ட் இல்லாதனாலையும் பராமரிப்பு இல்லாதனாலையும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நிறைய பள்ளி குழந்தைகள் வந்து டூர் வராங்க. என்ன பண்ண போறீங்க? சாப்பிட போறீங்களா? க்ளீனாக இல்லை சார். பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இல்லை, பார்த்துங்க. ஸோ வி கேன் சி ஸ்கூல் கிட்ஸ் வந்து டூர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்லேருந்துப்பா? இங்கே தான் நான் ஸ்கூலு. ஓகே. ஸோ கண்ணு முன்னாடி ஒரு கோட்டை கிட்டத்தட்ட 1740களில் இருந்து இப்போ வந்து என்ன ஒரு 280 வருஷத்துக்குள்ளே எப்படி ஆயிருக்குன்றதை பாருங்கள். இதுவே ஒரு ரோமானியா நாகரிகத்திலையோ இல்லை ஐரோப்பிய நாகரிகத்திலையோ தென் அமெரிக்கா இல்லை அமெரிக்க நாகரிகத்திலையோ இல்லை சீனத்துலேயோ இந்த பக்கம் நீங்கள் இந்த கடாரம்னு சொல்லப்படக்கூடிய மலேசியாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பராமரிச்சிருப்பாங்களா இல்லையாங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அங்கோர் வாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கோர் வாட்லாம் வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அகழிகள் முதற்கொண்டு இருந்திருக்கு. யூ கேன் சி இது வந்து ஒரு குளம் மாதிரி இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு தண்ணி ஃபில் பண்ணக்கூடிய ஹோல்லாம் கூட இங்கே இருக்குது. இதுக்கெலாம் அலோடு இல்லை இதுக்குள்ளே. கேன் சி ஹியர், தெரியுதா? ஸோ இந்தளவுக்கு இதை ரெனிவேட் பண்ணால் எந்தளவுக்கு டூரிஸ்ட் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது கமர்ஷியலாக டூரிசம் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசாங்கம் இதை ஏன் கண்டுக்கலங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்.